ரஹானே, ரகுவன்சி 2 பேரும் தான் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. அண்ட் ரகுவன்சி யங் பிளேயர் இருக்கிறதுலயே ரஹானே நம்ம தோனி செட்டு, அதுக்கு முந்தின செட்டு. ஸோ எப்படி 2 பேரோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சு? 2 பேருமே ஒரே டொமஸ்டிக் டீமுக்காக விளையாடுற பிளேயர்ஸ். 2 பேருமே மும்பை பிளேயர்ஸ். அண்ட் ரஹானே தான் கேப்டன். ஸோ ஆப்வியஸ்லி இவர் கூட அவர் வந்து நிறைய விளையாடி இருக்காரு. ஸோ அங்கேயே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நேச்சுரலா இருக்கும். அண்ட் ரகுவன்ஷி இந்த சீசன் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியுறாரு. அவர் வந்து சுப்மன் கில்ல ரொம்ப அட்மயர் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நிறைய ஷாட்ஸ்ல சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. அவர் ஆடும்போது சுப்மன் கில்ல பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு அவரோட பேட்டிங். இந்த சீசன் அவர் வந்து ஒரு பெரிய சீசன் ஆக்கணும்னு நினைக்கிறார் ஸ்ரீராம். இன்னொரு விஷயம், இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் சேர்த்தாங்க இந்த பர்டிகுலர் கேம். சோ ஏற்கனவே போன மேட்ச் வந்து பேட்டிங்ல இம்பாக்ட் பிளேயரா மனிஷ் பாண்டே எடுத்துட்டு வந்து போச்சு. பட் இன்னொரு பேட்டர் வேணும். ஸ்பென்சர் ஜான்சனை தியாகம் பண்ணி மொயின் அலி எடுத்துட்டு வந்தாங்க. சோ இன்னொரு பேட்டர் இருக்கான். ரமன்தீப் சிங் வந்து பேட்டிங் ஆர்டர்ல நம்பர் 9. சோ இன்னொரு பேட்டர் இருக்கான்றதும் அவங்களுக்கு வந்து தெம்பா இருந்துச்சு. கடைசியில் மொயின் அலி பாருங்க, பேட்டிங்கும் பண்ணல, போலிங்கும் பண்ணல, ஃபீல்டரா தான் விளையாடினாரு மேட்ச். பட் ஸ்டில் அவர் அந்த இன்சூரன்ஸ் பிளேயரா இருந்தாரு. நீங்க சொதப்புனீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கான் பாத்துக்கிறதுக்கு. சோ அதுவே அவங்க அண்ட் போன மேட்ச் அவங்க தோத்த விதம் அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட உள்ளே தூண்டி இருக்கு கொஞ்சம்.